ஐயா, ஜாதகத்தில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு, ரெண்டு கலந்து தான் இருக்குது. இந்த கடந்த 1.5 வருட காலத்தில் வச்சுக்கோங்களேன், இந்த லாஸ்ட் 2025 அந்த டைம்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்குவோம். இந்த இடத்துலைங்க சார் 2 விதமான நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கெடுதல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, பரவாயில்ல. இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்துக்கு உள்ளார இந்த ஒரு வருடத்திற்கு உள்ளாக 2025வது வருஷம் உங்களுக்கு வந்து சார் பண விஷயத்தில், பணம் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய மணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வரக்கூடிய மணி அப்படிங்கிறது ஒன்று கட்டாயிருக்கலாம், அல்லது வர்ற மணி வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத வகையில் நம்ம வந்து ஒரு இழப்பீடாயிருக்கலாம். ஒன்று வருமான வரவு கம்மியாக இருக்கலாம், அல்லது வருமான வரவு வந்தது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாமல் வந்து செலவாயிருக்கலாம். இது ஒரு பாயிண்ட்டு. உடம்புல கண்ணிலையோ அல்லது வந்து பற்கள்லையோ ஏதாவது ஒரு உபாதைகள் வந்து நம்ம நெருக்கடி வந்திருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன். ஒருவேளை அப்பா இருந்திருந்தால் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு கடினமான பாதிப்பு, அப்பாவை வந்து ஒருவேளை தவறுதல் கூட அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இருந்திருந்தால் அப்பாவை பாதிக்கிறது நம்முடைய கண்கள், பற்கள் அல்லது வருமானம் சார்ந்த விஷயங்களில், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பிரிவினைகள், இழப்புகள், இதில் ஏதாவது ஒன்று சந்திச்சுக்கணும்னு சொல்லி கிரகம் ஒன்று சொல்லுது உங்களுக்கு. இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கணும். அது என்னங்கிறத சொல்லுங்க. முதலே போயிட்டு சரிங்க, கேட்குதுங்க, சொல்லுங்க. சரி, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. கேட்குதுங்களா? கண்ணுக்கு கண்டிப்பாக பிரச்சனை ஆச்சு. இது வரைக்கும் இத்தனை பிரச்சனை ஆகலை. முதல்ல கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டியது. இதனால் வரைக்கும் கண்ணாடியே போடல, சுகர் இருந்தும் முதல்ல கண்ணு கண்ணாடி போட வேண்டியதாக போச்சு. ஓகேங்களா? முறையா அது இன்னொன்று சொல்கிறேங்க. இந்த சுக்கிரனுங்கிறவர் 2ஆம் இடத்துக்கு உண்டானவர், ராகுவோட சேர்க்க பாருங்க. ஜென்ரல் ஒரு ப்ரெடிக்ஷனில் வந்து நம்ம இயற்கையாகவே வந்து அப்பா சின்ன வயதில் இழப்பு, ஏன்னா ராகு சேர்க்கை. ஓகேங்களா? சுகர் அப்படி, சுக்கரனுங்கிறது சுகர். அப்போ சின்ன வயசில், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசில் அப்படி முன்னால் வரலாம், இப்போ கூட சுகர் வரக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று முன்னாலே வந்திருக்கணும், அப்படி இல்லை முன்னால் வரலைன்னா இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே சுகர் வந்திருக்கும். வரலைன்னா, அப்படி இல்லைனாலும் இந்த அப்போ சொன்ன 3 பாதிப்பில் ஒரு பாதிப்பு கண்டிப்பாக நம்ம நடந்திருக்கும். இத்தனை வருஷம் போடவே இல்லை, இப்போ வந்து கண்ணாடி போட வேண்டியதை பற்றி கண்ணாடி வச்சிருக்கீங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் வராத பிரச்சனை இன்னைக்கு வந்திருக்கு இந்த 1 வருஷத்துக்குள்ளார. ஓகே, இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா? கண்ணாடி போட்டிருக்கிறீங்க. கண்ணாடி போட்டிருக்கிறீங்க. ஓகே, இது வந்து நம்ம ஒரு கெடுதலான நிகழ்வு. இதில் ஒரு நல்ல நிகழ்வு உங்களுக்கு இருக்கு. என்ன நல்ல நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில், இந்த 1.5 வருஷத்தில் ஏதாவது நடந்திருக்கும், அப்படி இல்லை 1 வருஷத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு, ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்க போகுது. அநேகமாக 1.5 வருஷத்தில் நடந்திருக்கணும், அல்லது இப்போ நடக்க போகிற ஒரு சூழ்நிலைகள் காட்டுது குழந்தைகளுக்கு. கரெக்ட். 1.5 வருஷம் பையனை பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. இப்போ அடுத்து குரு பயிற்சி நல்லா நடக்கணும் நம்புறாங்க. நம்புறீங்க. பையனுக்கு ஏதாச்சும் நல்ல முன்னேற்றம் ஏதாச்சும் கிடைச்சிருக்கு அந்த டைம்ல? ஆமாம், ப்ரொமோஷன் கிடைச்சது, வேலை மாற்றிருக்காரு. எங்கே போயிருக்காரு? அவர் ஜப்பானில் தான் இருக்காரு. இப்போ நல்ல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காரு. அதான் குழந்தைகளுக்கான நல்ல நிகழ்வுகள் நடக்குங்கிறது நல்ல விஷயம். அது ஒன்று பார்த்துக்குங்க. சில நேரங்களில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த 1.5 வருஷத்துக்கு ஒரு இடமோ வீடோ வாங்கக்கூடிய ஒரு யோகமோ, அல்லது இன்னும் அப்படி நடக்கலைனாலும் இந்த 1 வருஷத்துக்குள்ளே நடக்கும். கடந்த 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு இடம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் இங்கே தெரியுது. இல்லைனாலும் இந்த 1 வருஷத்துக்குள்ள அது அமையும். ஓகே, வீடு இப்போ தான் 2023 கட்டணும் வந்தது. சரிங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும். ஒரு இடம் பிடிப்பீங்க, ஒரு இடமோ அல்லது விஷயமோ பிடிக்கக்கூடிய யோகம் வந்து இப்போ வரும் இந்த வருஷத்தில். நீங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக நடக்கும், அவன் டவுட் இல்லை. அதான் இந்த காலகட்டத்தில் கெடுதல்லாம் கண்ணு பார்த்துன, முன்னேற்றம்னா பையனுக்கு முன்னேற்றம். 2 விஷயம் நடந்திருக்கு. என்ன, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து தூக்கம் கெடலாம். உங்களுக்கு தூக்கம் சொல்லுங்களா, தூக்கம் கொஞ்சம் நிம்மதின்னு சொல்லுவாங்களா, அது வந்து இப்போ இல்லைனாலும் இந்த வரக்கூடிய வருஷத்தில் கொஞ்சம் கெடலாம். வரக்கூடிய ஆகஸ்ட்டுக்கு மேலே, செப்டம்பருக்கு மேலே கொஞ்சம் தூக்கம் கெடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாதை குழந்தைகள் ஆசிரமங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆசிரமங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் கோதுமை உணவு கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு வாங்க. இல்லை தூக்கம் கெடக்கூடிய தன்மைங்கிறது இந்த செப்டம்பருக்கு அப்புறம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதில் நல்ல நிகழ்வு இருக்குது, கெட்ட லெவலுக்கு. உங்களுக்கு சுக்கரன் ராகு சேர்க்கை ஆல்ரெடி பிரச்சனை உண்டாக்கியாச்சு. ஏன்னா அப்பா இல்லை சின்ன வயசுலயே. சுக்கரனா யாருங்க? சுகர். ராகுனா 2ஆம் அதிபதி சுக்கரன். ராகு சேர்ந்தா என்ன ஆகும்?
சாப்பாட்டில் பிரச்சனை வருமா இல்லையா? அப்போ சுகர் வந்தால் சாப்பாடு கரெக்டான இனிப்பு சேர்த்துக்க முடியுமா? முடியாது இல்லையா? சுக்கரன் ராகு சேர்க்கை, அப்பா இழப்பு, இதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் முன்னால. ஆனால் இப்போதைக்கு ஒரு பாதிப்பை அந்த கிரகம் கொடுத்தே ஆகணுங்கிற நிலைமையில் இருக்கு. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நல்லது ஒன்று நடந்திருக்கு, கெட்டது ஒன்று நடந்திருக்கு, இன்னொரு நல்லது நடக்கும். பையனுக்கான நீங்கள் கல்யாணம் பார்த்துட்டு இருக்கீங்களா, கல்யாணம் அமையும். ஒரு இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் நீங்கள் தான் வாங்கணும்னு கிடையாது, ஒரு பையன் கூட வாங்கலாம். ஓகே, இது ஏதோ ஒன்று இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கும். நடந்ததுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. கண்டிப்பாக சார். ஓகேங்களா? நன்றிங்க சார். நன்றி 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 சார். எக்ஸாக்டா கண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? இத்தனை வருஷத்துல இல்லாம இப்ப எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எவ்வளவு ஏசி போட்டாலும் வேர்த்து விழுகுது உங்களுக்கு. இங்க வாங்க. முப்பத்தி முருகேசன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். 35 மோகன் ஈரோடு. சரி வாங்க. ஜாதகத்தை கொண்டு வாங்க, இல்லையா நம்ம ஜாதகத்தை போட்டு எடுக்கணும். செவ்வாய் திசை நடக்குது இல்லைங்களா? ஆமாங்க. ஐயா, கடந்த 1.5 வருஷமா குடும்பம் அல்லது வருமானம், ஓகேங்களா, ஒன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையோ வருமானம் சார்ந்த விஷயங்கள்லையோ இந்த 1.5 வருஷ கால லெவலில் நாம் கடுமையாக உழைச்சும், ஒன்று வருமான விஷயத்தில் சொல்கிறேன், கடுமையாக உழைச்சும் அந்த வருமானம் நம்ம சரியான முறையில் எதிர்பார்த்த அளவு கைக்கு சேர்ந்துருக்காது. 1 பாயிண்ட். ரெண்டாவது, குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அல்லது குடும்பம் சார்ந்த வகையில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது வருமானம் எதிர்பார்த்த மாதிரி வராமல் போகிறது, அல்லது கையிலேயே வருமானம் வந்திருந்தாலும் கையில் தங்காமல் வெட்டி செலவாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல தெளிவாக காட்டுறாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் கண்ணு பிரச்சனையோ அல்லது பற்கள் பிரச்சனையோ இது எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல குரு அப்படிங்கிறவர் மூளைக்கான கிரகம்னு சொல்லுவோம்.
நம்ம என்னதான் வந்து ஒரு ரொம்ப திட்டம் தீட்டி ஒரு விஷயத்த பண்ணாலும் அதுக்கான பலன் கிடைக்காம போகிறதும், வயிறு சம்பந்தமான உபாதைகள் எதுவும் உருவாகிறதும், இந்த ஒரு 4 விஷயங்கள்ல ஒரு விஷயம் இந்த 1.5 வருஷத்துக்குள்ள நடந்திருக்குங்கிறது கிரகம் தெளிவாக சுட்டி காட்டுது. இதுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நல்லது ஒன்று இருக்குது, அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ வருமானம் வந்தாலும் கையில் நிற்கலைங்க. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, கேட்க மாட்டேங்குது. எவ்வளோ வருமானம் வந்தாலும் நிற்கவே இல்லைங்க. நிற்க மாட்டேங்குது. லோன் அது இதுன்னு போயிட்டே தாங்க இருக்கு. சரிங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் கண்ணில் எந்த பிரச்சனையும் வரல. சரிங்க. தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லாத சிரமம் இருக்கு. வயிறு பிரச்சனை எதுவும் ஆகல. அது ஒன்றா தெளிவாக தெரியுது. எந்த மாதம் எவ்வளோ எடுத்து வச்சாலும் ஒத்த ரூபா கூட கையில் நிற்கிறது இல்லை. ஏதோ ஒரு பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து எவ்வளவு காசு வந்தாலும் நமக்கு நிக்கல 1.5 வருஷம். இதுக்கு முன்னால நான் விட்டுறலைங்க, அதெல்லாம் பலசரம் விட்டுறலாம். இந்த 1.5 வருட காலத்துல எவ்வளவு கையில வந்தாலும் வெட்டி செலவாயிரு, ஒரு பைசா மிச்சப்படுத்த முடியும். வெட்டி செலவுனா புரியுதுங்களா? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம தேவையில்லாம செலவு பண்றதோ, ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அதாவது காசு எடுத்து வச்சிருப்போம், சரி எல்லாம் லோன் எல்லாம் கட்டிட்டோம், ஏதோ ஒரு 4 காசு எடுத்து வைப்போம், அதுக்குன்னு ஒரு செலவு வந்துடும். அந்த சூழ்நிலை வரலைங்க. லோனே போயிட்டு அதுலயே போயிட்டு இது வரைக்கும் வாழ்க்கை இந்த 1.5 வருஷத்துல பணத்தை நீங்க 1 ரூபா கூட மிச்சப்படுத்திருக்க முடியாது. மிச்சப்படுத்துறீங்களா? இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கச்சி திருமணம் ஆச்சுங்க. அதுக்கு வாங்கின லோன் தான் அப்படியே போயிட்டு இருக்கு. வேற 2 வருஷம் முன்னாடி மிச்சமாயிருக்கு. இந்த 1.5 வருஷமும் ஒன்றும் நடக்கல. அதுதான் விஷயம். நமக்கு தேவை இந்த 1.5 வருஷத்துல நின்னுச்சாங்கிறது தான் ஒரு கேள்வி. நீங்க சொன்னது இப்ப குடும்பம்னு சொல்றோம். குடும்பத்துல இருந்து ஏதாச்சும் பிரிஞ்சு வாழ்றீங்களா? குடும்பத்தினா உங்க ஃபேமிலி விட்டோ அல்லது ஏதாச்சும் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு வாழ்றீங்களா, குடும்பத்தோட தான் இருக்கிறீங்களா? நீங்க அப்படி எதிர்பார்க்கணும்னா லாஸ்ட் 5 வருஷமா தான் அப்படிதான் இருக்கு. ஏன்னா காலைல நான் ஒரு 9 மணிக்கு போனா நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன். தூங்கி எந்திரிச்சு காலைல போனா இப்படியே தான் ரொட்டீன் லாஸ்ட் 4-5 வருஷமாவே. 5 வருஷம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுலதான் இருக்குது. சரி, ஓகே. மொத்தத்துல குடும்ப ரீதியான ஒரு என்ன சொல்றதுங்க, குடும்பத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் வேணும் இல்லைங்களா? ஆமாங்க. அது கல்யாணம் ஆகல, பட் இருந்தாலும் இல்ல சொன்ன மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, சரி, பார்த்துக்கலாம். சரி, அப்போ நம்ம இது வந்து கெட்ட விஷயம். இதுலேயே நல்ல விஷயம் ஒன்று இருக்குதுங்க. என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, பணம் தான் நமக்கு வந்து நிற்கமாங்கியதை தவிர சமுதாயத்திலிருந்து ஒரு அங்கீகாரமும் ஒன்று கிடைச்சிருக்கு இந்த 1.5 வருஷத்துக்குள்ள. அங்கீகாரம் மீன்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரொமோஷனோ ஒரு சின்ன ஏதோ ஒரு பெரிய ஒரு நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொஞ்சம் உங்களை உயர்த்தி வச்சுருப்பாங்க சமுதாயத்திலிருந்து. அது என்ன நடந்துச்சு? ஐயா, நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலையில் இருந்தேங்க. படித்த படிப்புக்கு அது சரி வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். 2022 தான் சேல்ஸ்மேனாக போய் ஜாயின் பண்ணேன். அந்த பொசிஷன்லேயே உயர்வடைஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே தான் ட்ரைனராக ப்ரொமோட் ஆனேன். ஆக்சுவலி அங்கேருந்து அந்த ப்ரொமோஷன் வர்றது பெரிய விஷயம். அது எனக்கு கிடைச்சதுங்கய்யா. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஓகே. சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் மேல். பணம் வருது நிற்கலை, அது ஒரு பக்கம். பணம் நிற்கமாங்கி ஒருத்தர் ஒரு இந்த 1.5 வருஷத்துக்குள்ளார சொல்கிறேங்க, ஒரு அந்த உங்களுடைய அந்த அங்கீகாரம், அந்த உங்களுடைய தொழிலில் ஒரு வேலையில் ஒரு அங்கீகாரத்தை அந்த உங்கள் கம்பெனி கொடுத்துருக்கும். கரெக்டு தாங்க. கொடுத்துச்சுங்களா? சரி, ஓகே. சரி, இது ஒரு நன்மையான பலன் தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாகவே பணத்தை மிச்சப்படுத்தணுமா வேணாமா? ஆமாங்க. பணம் இப்படியே விட்டுடலாமா? விட முடியாது இல்லையா? பணம் வேணுமா, மிச்சப்படுத்தணுமா வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுனா, ஏன்னா ஒரு பரிகாரம் சொல்கிறோம், பலன் நடக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன பண்ணுனா நமக்கு வந்து வருமானம் நிற்கும் அப்படின்னா, இந்த வருஷம் நீங்கள் பண்ண வேண்டிய மெயின் விஷயம், இந்த வருஷம் இல்லைங்க, நீங்கள் எப்பவுமே பண்ணலாம், அது இன்னைக்கு நேற்று கிடையாது, நீங்கள் ரெகுலராக பண்ண வேண்டிய விஷயம் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருக்கணுங்க. சரிங்க. கம்பல்சரி வியாழக்கிழமை தோறும் விரதம் இருக்கணும். அதே மாதிரி வந்து வியாழக்கிழமை நாளில் செருப்பு போடாமல் நடக்கணும். முயற்சி பண்றீங்க? முயற்சியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. பண்ணீங்கன்னா ஆஃபீஸ் போய் கிட்ட போய் ஷூ போட்டுக்குங்க, வண்டியில் வச்சுக்கோங்க, கிட்ட போய் போட்டுக்குங்க. வியாழக்கிழமை வந்து செருப்பு கண்டிப்பாக போடக்கூடாது. வாயு உணவுகள் அத்தனையும் தவிர்க்கணும். முட்டைக்கோசு இது எல்லாமே வந்து தவிர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சார் 2ஆம் இடம் ஃபுட்டு சம்மந்தமான இந்த 1.5 வருஷத்துக்குள்ள சில நேரத்தில் அந்த ஃபுட்டு டைஜஷன் ஆகுது இல்லைங்களா, அதுலேயோ அல்லது இந்த நெஞ்செரிச்சல் மாதிரி வருதுங்களா, அந்த மாதிரி வாயு தொல்லை கூட இந்த 2.5 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்குள்ள வந்திருக்கிற வாய்ப்பு ஜாஸ்தியாக காட்டுது. தெரிஞ்சோ தெரியாமலோ 1.5 வருஷமா நான் டயட்ல இருக்கேன். ஒரு 2 வேளை தான் சாப்பிடுவேன். நைட்டு சாப்பிட்றதில்ல. சரிங்க. தெரியல. சரிங்க. இயற்கையாகவே நான் காலைல ஒரு வேளை சாப்பிடுவேன், மதியம் சாப்பிட மாட்டேன். இயற்கை உணவு மாதிரி எடுத்துப்பேன். நைட்டு சாப்பிட மாட்டேன். அதனால பசியோட தூங்குறதுனால எதுவும் தெரியறது இல்லை. ஓகே, சரி, பரவாயில்ல, அது விஷயம் இல்லை. மொத்தத்தில் நீங்கள் அந்த ரீசனால தான் அதுவும் நடந்தது. அந்த மாதிரி உணவு ஒத்துக்காதனால தான் சாப்பாடையும் கம்மி பண்ண ஒத்துக்காதனால தான் மாற்றிக்கிட்டீங்க. சரி, ஓகே, அது சந்தோஷம் தான். அது ஒரு நல்ல விஷயம் தான். வாயு உணவுகளை தவிர்த்துருங்க. நெய் சேர்த்திக்காதீங்க. நெய் சேர்த்தக்கூடாது, வாயு உணவு சேர்த்தக்கூடாது, லட்டு சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு பந்தியில் வச்சு லட்டு சாப்பிட்டீங்களா? அது இன்னைக்கு கூட கர்மாவை கிளியர் பண்ணி விடுது. சரிங்களா? அப்போ லட்டு சாப்பிடக்கூடாது.
நெய் சாப்பிடக்கூடாது, வாயு உணவுகள் சாப்பிடக்கூடாது, வியாழக்கிழமை விரதம் இருக்கணும், வியாழக்கிழமை செருப்பு போடாமல் நடக்கணும், புதன்கிழமை நைட்டு வியாழக்கிழமை நைட்டு தரையில் படுத்து தூங்கணும். ஒரு வருஷமா தரையில தாங்க தரையில தான் தூங்குறீங்க, சந்தோஷம். எப்படி இருந்தாலும் பொதுவாக கணக்கு போடும். அதே மாதிரி இன்னொரு மெயின் பரிகாரம், கண் பார்வையற்ற இல்லங்கள், கண்ணு பார்க்காத இல்லை, கண் பார்வையற்ற இல்லாதவங்களை, வாய் பேச முடியாத இல்லங்களுக்கு வியாழக்கிழமை நாள் உணவு கொடுக்கணும். சரிங்க. இதை செய்யறீங்களா? ஆமாங்க, பட் நான் டொனேஷனாக கொடுத்துட்டு இருக்கேன். பட் நீங்க சொன்ன மாதிரி கையில போய் கொடுக்கல, அதுக்கு முயற்சி பண்றேங்க. முயற்சி பண்ண. ஓகே, அப்ப இந்த விஷயங்களை பண்ணீங்கன்னா பணம் நிற்கும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா நிற்கும். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இது கரெக்டா பண்ணீங்கன்னா இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மேன்மையில் கண்டிப்பா உண்டு. நீங்க சொல்றீங்களா பணம் நிக்க வாங்கிதுன்ட்டு, சரி மாசம் ஒரு 50,000 ரூபாய் நின்னாலும் அது ஒரு லாபம் தான் நமக்கு. கரெக்டா பண்ணா வந்துருங்க. ஏன்னா சம்பளம் பிளஸ் அதர் செலவு சேர்த்தா அதுக்கு பக்கம் வந்துருங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு மிச்சம் ஆகும். இந்த வருஷம் மிச்சமாகும், அடுத்த வருஷம் நீங்க மிச்சப்படுத்திட்டு வந்து சொல்லுங்க. கண்டிப்பாங்க, ஏன்னா இங்க தானே வரப்போறீங்க. இந்த வருஷம் போன்ற வருஷம் ஒரு பைசா மிச்சப்படுத்த முடியல. இந்த ஒரு வருஷம் நீங்க கண்டிப்பா மிச்சப்படுத்துவீர்கள். இதாவது சார் கர்மா ஒண்ணுதான். பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபா வருமானம் வரும், ஆனா செலவு 1 கோடி ரூபா இருக்கும். என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லை. ஒரு பெட்டி கடைக்காரன் ஒரு 500 ரூபாய்க்கு டெய்லி வருமானம் வரும், 400 ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபா உனக்கு மிச்சமாகும். அதுதானே யோகம். கர்மாங்கிறது பெரியவருக்கும் சரி ஏழைகளுக்கும் சரி எல்லாருக்கும் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். இப்போ இந்த வருஷத்தோட இதனுடைய தன்மை இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் மேன்மைகள் உண்டு. மறுபடியும் கம்பெனி இன்னொரு ப்ரொமோஷனை கொடுக்கும், அப்போ சம்பளமும் கொஞ்சம் எச்சுப்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு சூரியனால நன்மைகள் உண்டு, கண்டிப்பாக உயர்வு கிடைக்கும். சரிங்களா? இருக்கிற இடத்துல இருக்கலாங்க, வேற பக்கம் இருக்கிற இடத்துல இருக்கலாமா, வேற பக்கம் மாறணுங்களா? மாற்றங்கள் அப்படிங்கிறது நீங்க இப்போதைக்கு மாறணுங்கிற அவசியம் இருக்காது. இப்போதைக்கு மாறியே ஆகணுங்கிற அவசியம் இருக்காது. ஆனால் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் மாறவும் செஞ்சுக்கலாம், கண்டிப்பாக மாறிக்கலாம். ஏன்னா குரு பயிற்சி ஆகுதுங்க. வர ஜூன் மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏதாச்சும் வேலை ரீதியான மாற்றங்களை மாற்றிக்கிறதுனா தாராளமாக மாற்றிக்கலாம். கண்டிப்பாக. சரிங்களா? சரிங்க சார், நன்றி நன்றி. அவருக்கு பாருங்க ப்ரொமோஷன் வந்தாச்சு, ஆனால் நிற்க மாட்டேங்குது. அதுதான் கணக்கு, அதான் இந்த 1.5 வருஷத்துடைய கணக்கு. இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா வரும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. இந்த வருஷம் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை சரியாக செஞ்சீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதில் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். என்ன டிப்ஸ்னா, குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் இப்போ அதிகமாக போயிட்டு வரணும். அனைவரும் இந்த வருஷம் நீங்கள் போன வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பை காட்டுது. இல்லைனாலும் இந்த வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு அதிகமாக போவீங்க. என்னங்க? காலையில் போயிட்டு தான் வரேன். காலையில் போயிட்டு தான் வந்தாரம்மா. திருச்செங்கோடு கோயில் தான் குலதெய்வம், போயிட்டு தான் இங்கே வரேன் டேரெக்டாக. வருதுங்களா? எல்லாருமே எல்லா நேரத்திலும் குலதெய்வ வழிபாடு பண்ண மாட்டாங்க. இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு அவருக்கு நீங்கள் செஞ்சு ஆகணும். இதுக்கு முன்னால் நீங்கள் 4 வருஷம் பண்ணலாம், 5 வருஷம் பண்ணுங்கிறது விஷயம் இல்லை. இந்த வருஷம் போன வருஷம் காட்டுது, இந்த வருஷம் காட்டுது, அடுத்த வருஷம் காட்டுது. இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரிய அனுகிரகத்தை கொடுக்கும். சரிங்களா? சரிங்க, நன்றி. திருமணத்துக்காக தான் தள்ளி போயிட்டு இருக்கேன். அதில் ஏதாச்சும் சொல்ல முடியும் சார்? இப்போ தான் அவர் முடிவுக்கு வர்றாரு. நான் என்ன கேட்டேங்க, 1.5 வருஷமா குடும்பம் வருமானம் பிரச்சனையாச்சுன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட கல்யாணமே நடக்கல. அப்ப 2ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அதனுடைய பலன் நடந்துதான் இருக்கு. நம்ம என்ன சொன்னா, குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் பணம் சார்ந்த விஷயங்களையும் பிரச்சனைகள் தடைகள் வரும் எடுத்தோடையுமே நம்ம சொல்லியாச்சு. அப்ப என்ன சொல்றாரு அவரு, குடும்பம் அமையலைங்கிறாரா? அப்ப அது வந்துருச்சு இல்லையா? அப்ப நீங்க எடுத்தோடையுமே இந்த பாயிண்ட் தானே முதல்ல சொல்லியிருக்கணும் உங்களுக்கு. அது நீங்க இதுக்கு முன்னால எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 1.5 வருஷமா அது குடும்பமோ வருமானமோ நான் முதலியே சொன்னதுதான். இந்த விஷயங்களை எந்த முயற்சி எடுத்து 0% தான் பலன். உண்மைங்கய்யா, உண்மை. என்ன முயற்சி எடுத்து கேட்டுக்குங்க. அவர் அப்பளையாவே சொல்லியிருக்கலாம் வந்தோன்னே, என்னடா குடும்பத்துல இன்னும் அமையாம இருக்குதேன்னு முதல் கேள்வி சொல்ல முடியல. சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 60-100 ஜாதகத்துக்கு மேலே பார்த்தாச்சுங்க, ஒன்று கூட சரி வரல. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அதோட குழப்பத்தை இதாக தான் உங்களை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தது. ஓகே, சூப்பர். அதுக்கான விட உங்களுக்கு தானாவே கடவுள் பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஒன்றும் இல்லைங்க, நீங்க முடிந்த வரைக்கும் வியாழக்கிழமை செய்த அத்தனை விஷயங்களையும் செஞ்சீங்கன்னா இந்த வருஷம் கடைசிக்குள்ள கல்யாணம் ஆகிடும். ஆனால் ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் மெயினாக குருமார்கள் வழிபாடு செய்யக்கூடாது. என்னங்க? குருமார்கள் வழிபாடே செய்யக்கூடாது. ஜீவசமாதி, குரு சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது, திருச்செந்தூர், இதெல்லாம் போகக்கூடாது. நீங்க சும்மா எடுக்கிறதால ஜீவசமாதி வழிபாடே போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ராகவேந்திர கும்பிடுறீங்க. இந்த மாதிரி குருமார்கள் வழிபாடை செஞ்சோம்னா நமக்கு கல்யாணம் கூடாது. குருமார்கள் வழிபாடை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? வியாழக்கிழமை ராகவேந்திரா பார்த்துங்களா?
நான் வந்து கடவுளை தப்பு சொல்லிங்க, நமக்குடைய அம்சம் அப்படி. நான் அதனால தான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்றது, நமக்கு இது குரு ஆகாதுங்க, குரு கெட்டில மறைஞ்சு போச்சுங்க, குருவில் போய் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நமக்கு நடக்கவே நடக்காது. ஏன்னா நமக்கு வயசு ஆகிட்டே போகுது இல்லைங்களா? இப்போ எத்தனை வயசு ஆயிடுச்சுங்க? 32 வயசு ஆயிடுச்சு. இன்னும் குருமாறு கும்பிட்டோம்னா குருமார்கள் கொடுக்கக்கூடிய அம்சத்தில், ஏன்னா நீங்கள் போன பிறவியில் குரு சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. குரு சாபத்தை வாங்கிட்டு இருக்கும்போது குருமாரை போய் கும்பிட்டீங்கன்னா குரு கொடுக்க மாட்டார். நீங்கள் என்ன பண்ணணும்? வாழ்வியல் பரிகாரங்கள். கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, அதாவது ஒன்று தானம் செய்வது, இன்னொன்று தியாகம் செய்வதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் எவ்வளவு தூரம் செய்கிறீங்களோ, அந்த கர்மா வந்து 6 வருஷம் 6 மாதம் 1 வருஷம் செய்யும் பொழுது தான் அதுக்கான பலன் கிடைக்கும். அப்போ நீங்கள் தாராளமாக வந்து இதை செய்யணும். செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்கும். நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க? பெங்களூருங்க. பெங்களூரில் போய் இருக்கிறது இப்போ அங்கே தாங்க. அங்கேயே தான் இருக்கிறீங்க. இன்னொரு மெயின் பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். அதை பண்ணினீங்கன்னா தான் கல்யாணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கை கூடும். இது வந்து பையன் பண்ணுவீங்களா? பண்ணிடலாம். சொன்னால் பண்ணிடுவீங்களா? வாழ்நாள் முழுவதும் 6 மாதத்துக்கு ஒருக்க மொட்டை அடிச்சுட்டே இருக்கணும். என்னங்க? 6 மாதத்திற்கு ஒரு முறை மொட்டை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். மிலிட்ரி கேட். ஓகே. மொட்டை ஃபுல் 6 மாதத்திற்கு ஒரு முறை வாழ்நாள் முழுவதும் மொட்டை அடிக்கணும். அதே மாதிரி மனநில பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மாதம் 2 பேருக்கோ 3 பேருக்கோ ட்ரெஸ் கொடுக்கணும். கொடுத்துடலாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் நடக்காததுக்கு காரணம் விதிகிரகமும் ஒரு காரணமாக இருக்கு. நீங்கள் விதிகிரகம் வந்து சூரியனுடைய விதியில் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு சுக்கரன் தான் எதிரி. சுக்கரனா யாருங்க? மனைவி தான் எதிரி. அது லக்கணத்திலே உட்காந்துருக்கு. லக்கணத்துக்குள்ளே உட்காந்துருந்தா அவருக்கு நடக்கக்கூடிய செயல்கள் எப்படி நடக்கும்? சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து மெயினாக சுக்கரனே இங்கே மெயின் பிரச்சனையே சுக்கரன் தான். இத்தனைக்கும் உங்களுக்கு சுக்கரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 2 3 யோகியே சுக்கரன் தான். யோகியே சுக்கரன் தான். அப்போ என்ன பண்ணுவார் உங்களுக்கு சொல்லுங்கள்? அது வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இன்னொன்று சொல்கிறீங்க, அதையும் நாம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு முடக்கு கிரகத்துடைய திசை நடக்குது. ஓகே. இப்போ வந்து முடக்கு கிரகத்துடைய திசை நடக்குது. வரக்கூடிய 2026 வருஷம் அக்டோபர் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம், இல்லைன்னா ஜூலை ஆகஸ்ட் கூட எடுத்துக்கோங்க. ஆகஸ்ட்லேயும் செப்டம்பர்லையும் எடுத்துக்கோங்க. ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் வந்து பழனிமலை முருகன் கோவிலுக்கு போய் அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டு வரும். கண்டிப்பாங்க. இந்த வருஷம் ஆகஸ்ட்லேயோ அல்லது செப்டம்பர்லேயோ போய் அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக கல்யாணம் அமையும். கண்டிப்பாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். அடுத்த வருஷம் மே மாதத்துக்குள்ளே கல்யாணம் உறுதியாயிரும். ஆனால் இந்த சுக்கரனுக்கு பண்ணுற பரிகாரத்தை பண்ணி ஆகணும். சரிங்க. உடனே மொட்டை போடுறீங்க. சரிங்க. மொட்டை போட்டிங்கன்னா தான் பலன் கிடைக்கும். போடலாங்க. சரிங்களா? இப்போ சொன்ன விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. பழனிலையும் இப்போ இதில் உங்களுக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இன்னொரு ப்ளஸ் உங்களுக்கு இருக்குது. என்னன்னா, நம்ம குருமார்கள் வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா? அதில் ஒரு விதிவிலக்கு உங்களுக்கு இருக்கு. என்ன விதிவிலக்குன்னா, உங்களுக்கு குரு தான் அவயோகி. சரிங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி ஜீவசமாதி, ராகவேந்திர வழிபாடுகள் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். சரிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, குரு அவயோகி. அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அப்போ இங்க மறுபடியும் கெடுத்துட்டு இருக்கிறது யாருன்னா சுக்கரன் தான் கெடுத்துட்டு இருக்காரு. சுக்கரன் தான் மெயின் காரணம், வேற யாருமே கிடையாது. நீங்க இதுக்கான பரிகாரத்தை மட்டும் கரெக்டா பண்ணீங்கன்னா 100% ரிசல்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு வந்து உங்களுடைய சுக விஷயத்தை கொடுக்கறதுல செவ்வாய் ஒரு தடை ஏற்படுத்துறாரு. ஓகேங்களா? அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயத்தை மறுபடியும் சொல்லிடுறேன், என்னென்ன பண்ணணுங்கிறது. நீங்க குருமார் வழிபட்டுக்கோங்க, தப்பில்லை. ஆனாலும் அவயோகி நிவர்த்தி ஒருக்க பண்ணிக்கோங்க. சரிங்க. ஏன்னா நம்ம குருமார்கள் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் இப்போ நடக்கிற திசை குருவா செயல்பட்டு இருக்குதுங்க. அப்போ குருவுக்கான பலனை நம்ம எடுக்கும் பொழுது கண்டிப்பா அவயோகி நிவர்த்தி பண்ணியே ஆகணும். அவரே திசைக்கு வரும்போது நம்ம பரிகாரம் பண்ணாமல் இருந்தால் சரி வராது. நம்ம அவயோகி கோவில் ஒன்று இருக்குதுங்க. சௌபாக்கிய நாமயோகத்துக்கு என்ன அவயோகி கோவில்? சௌபாக்கியம் நாமயோகத்துக்கு நன்னிலம் மதுவனேஸ்வரர் கோவில் போயிட்டு வந்துடுங்க. சரிங்க. நன்னிலம் மதுவனேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவிலுக்கு வந்து நீங்க ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு அபிஷேக அர்ச்சனை பண்ணிடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இல்லை லைவில் இருக்கும் பார்த்துக்கோ. நன்னிலம் மதுவனேஸ்வரர் கோவிலுக்கு ஹஸ்த நட்சத்திரத்தில் போய் கும்பிட்டு வாங்க. நீங்கள் வியாழக்கிழமை மணிக்கு செய்கிற பரிகாரங்கள் யூஸ்வலாக நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து மெயினாக மொட்டை. சரிங்க. சலூன் கடையில் அடிச்சுக்க வேண்டியதாங்க, இந்த கோயிலுக்கெல்லாம் தேவையில்லைங்க. சலூன் கடையில் அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தானம் கொடுங்க. பள்ளிமலை முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நட்சத்திரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் இல்லைங்க, திருவாதிரையில் போயிட்டு வாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். 100% பலன் கிடைக்கும். கல்யாணம் ஆகிடும். அடுத்த வருஷம் கல்யாணத்தோட தான் வந்து நம்மளை பார்ப்பார். கண்டிப்பாங்க. சரிங்க, நன்றிங்க. நன்றி.
என்னைக்குமே ஒருத்தர் சூரியனுடைய விதியன்ல ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னால் நல்லா புரிஞ்சுக்கோ, 1ஆம் தேதி 19ஆம் தேதி 10ஆம் தேதி 28ஆம் தேதியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆண் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிரி வந்து மனைவி தான். எதிரி வந்து மனைவி தான். ஆனால் அந்த சுக்கிரன் கெட்டு போயிட்டா மனைவி மாதிரி யோகசாலி யாரும் இல்லை. அவர் கணக்கு வச்சுங்க, நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்ப அந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிருக்கிறாராங்கிறத பார்க்கணும். தமிழ் தேதி நான் இப்ப இங்கிலீஷ் சொல்லியிருக்கிறோம், தமிழ் தானே சொல்லியிருக்கிறோம். சூரிய நல்லா பாருங்க, யார் ஜாதகமே எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க. 1ஆம் தேதி 19ஆம் தேதி 10ஆம் தேதி 28ஆம் தேதியில தமிழ் தேதியில் யாரெல்லாம் ஒரு ஆண் பிறந்திருக்கிறாரோ அவங்களுக்கு எதிரி மனைவி தான். ஆனா என்ன சூச்சம்னா, அந்த சுக்கிரன் நிலை குலைந்து விட்டால்னா பலம் இழந்து நீசம் ஆயிருச்சு, லோ டிகிரி போயிருச்சு, இந்த மாதிரி ராகு கேது கூட சேர்ந்துருச்சுன்னா மனைவி மாதிரி யோகசாலி வேற யாரும் கிடையாது. இவருக்கு என்ன பிரச்சனை பாருங்க, சுக்கிரன் லக்கணத்திலே உட்காந்துக்கிட்டார், அது பலமா வேற உட்காந்துருக்கிறார். எப்படி அப்புறம் மனைவி அமைச்சு தருவார் உங்களுக்கு? அப்ப கெடுத்தது குரு கிடையாது, சுக்கிரன் தான் கெடுத்திருக்கிறார். சரி பண்ணுங்க, சரி மொட்டை அடிச்சாலே சீக்கிரமா. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு பிரகாரம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் ரெடி ஆயிடும், 100% ரெடி ஆயிரும். சரிங்களா? நன்றிங்க சார், நன்றி. பன்னெண்டுங்க. வேற ஒருத்தர் கொடுத்துருக்கேன், ஐயாவுக்கு நம்ம நிறைய சொல்லிட்டோம். ஆமா, பெருந்தன்மையை விட்டு கொடுத்துட்டாரு, விடுங்க இன்னொருத்தருக்கு போய் சேரட்டும். நன்றி. 17 குருமூர்த்தி. தண்ணி கொஞ்சம் கொடுங்க. வர்றவங்க எல்லாமே இன்னைக்கு சௌபாக்கிய நாம யோகத்திலே வராங்க. அந்த ஐயா அவரும் சௌபாக்கிய நாம யோகம் தான். ஐயா பிறந்த ஊர் எதுங்க, இருக்கிற ஊர் எதுங்க? ஈரோட்டில் பிறந்து ஈரோட்லேயே தான் இருக்கீங்களா? பக்கத்துலேயே தான் இருக்கிறீங்க. சரி, ஓகே.
ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் பெரிய தோஷத்தை ஒன்று காட்ட காணோம். ஜாதகம் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, போன வருஷங்கய்யா நான் சொல்கிறது போன வருஷம் 2025 வருஷம் நோட் பண்ணிக்கோங்க. போன வருஷம் 2025 வருஷம் ஜூலையிலிருந்து நவம்பருக்குள்ளார, போன வருஷம் ஜூலையிலிருந்து நவம்பருக்குள்ளார ஏதாவது ஒரு பெரிய பிளானை போட்டு அந்த பிளானு நடக்காமல் நின்று போயிருக்கும். அல்ல அந்த பிளான் போட்டும் அதுக்கான விட வந்து கிடைக்காம போயிருக்கும். எப்போ? போன வருஷம் ஜூலையிலிருந்து நவம்பருக்குள்ள. அல்லது அப்படி இல்லைன்னா சூரியன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் அப்பாவை குறிக்கும், அப்பாவுக்கு பாதிப்போ அல்லது நம்ம தொழில் ரீதியான விஷயங்களை பாதிப்போ அல்லது நம்முடைய உடம்புல வந்து வயிறு சம்பந்தமான விஷயங்கள்லையோ இதில் எல்லாம் ஒரு பாதிப்பை போன வருஷம் ஜூலை மாதத்திலிருந்து, போன ஜூன்லேருந்து வச்சுக்கோங்களேன், ஜூன்லேருந்து ஒரு நவம்பருக்குள்ள ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை காட்டுது. அந்த நிலைமை என்ன நடந்துச்சு சொல்லுங்க சொல்லுங்க. அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கய்யா. அதில் கொஞ்சம் ரொம்ப அடிபட்டு இதாக இருக்குங்கய்யா. கரெக்டாக தாங்க. அப்பாவுக்கு அடிபட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ஆமாங்கய்யா. நெஞ்சில் ரொம்ப அடிபட்டுருச்சுங்கய்யா. அப்பாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிவிடுவோம். அப்புறம் சரி, வேற எது அந்த மாதிரி இல்லை. அப்போ ஏதோ ஒன்று தொழிலையோ அப்பாவுக்கு ஒரு பாதிப்பு. நான் அந்த டைம் சொல்கிற பார்த்துக்கோங்க. போன வருஷம் ஜூன்ல இருந்து டிசம்பருக்குள்ளார, கரெக்டு தானே? ஜூலையில் ஆயிருக்கு உங்களுக்கு, சரிங்களா? அப்போ வந்து இது வந்து நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனால் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க இல்லையா, தொழிலுக்கான கிரகமெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் வேலைக்கு போகிற யோகம் இல்லை. வேலைக்கு போகிற யோகம் இந்த ஜாதகத்தில் கிடையவே கிடையாது. வேலைக்கு போகிறீங்களா? வேலைக்கு பெயிண்டிங் நகையை என்னங்க பலம் இருக்குதா? பலன் இருக்கா? படித்ததுக்கு பார்த்து பலன் பார்க்குறீங்களா? இல்லை. இப்போ ஒர்க்குனாங்க சார், அடிமை வேலைக்கு போகிறது ஒன்று. நீங்கள் அடிமை வேலைக்கு மாத சம்பளத்துக்கு போகிறீங்களா இல்லை வந்து நீங்களா கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறீங்களா? சம்பளத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சம்பளம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு பெரிய உயர்வே இல்லைங்க சார். ஆமாங்கய்யா, கரெக்டாக தாங்கய்யா. இல்லைங்க, கரெக்டாக தாங்கய்யா. ஏன்னா நமக்கு ஜாதகத்தில் வேலைக்கு போய் பண்ணக்கூடிய யோகம் கம்மி. ஆனால் நீங்கள் தொழில் பண்ணால் வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஜெயிச்சிருவீங்க. ஜாதகத்தில் இந்த ஜாதகம் வேலைக்கு போய் ஜெயிக்கிற ஜாதகம் இல்லை. இந்த வேலைக்கு என்னதான் வேலைக்கு போனாலும் போகிறோமா, சம்பளம் வாங்குறோமா, செலவாதன்னு தான் போகுமோ தவிர ஒன்றும் பெரிய லெவலில் எல்லாம் நம்ம முன்னேற முடியாது. முன்னேறி இருக்கீங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய ஜாதகம், ஒரு மனுஷனுக்கு தொழில் பண்ணக்கூடிய யோகத்தை கடவுள் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் கொடுப்பாரு. உங்கள் ஜாதகம் தொழில் பண்ணக்கூடிய ஜாதகம். அப்போ உங்களுக்கு அருமையாக தொழிலில் வந்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, 100% ஜெயிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ உதாரணமாக சொல்கிறேங்க, நாம் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், லைஃப்பில் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தாலும் அந்த உழைப்பிற்கு தகுந்த அளவிற்கான வந்து விஷயங்கள் வந்து நமக்கு இல்லைங்க சார். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் சின்சியராக நாணயமாக உழைப்பீங்க. ஆனால் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த முதலாளி அப்படிங்கிறவர் நமக்கு எது ஒரு பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்க மாட்டார். அற்ப சம்பளத்துக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கும். உண்மை இல்லைங்களா? பார்த்துக்குங்க. அப்போ இது இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து வேலைக்கு எதுக்கு போகிறீங்க? தொழில் பண்ணுங்க, ஜெயிச்சிருவீங்க, 100% ஜெயிச்சிருவீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போக வேண்டிய ஒரு கோவில் இருக்குதுங்க. அந்த கோவிலுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க. 100% இல்லை, 200% நீங்கள் லைஃப்பில் வந்து ஜெயிச்சிருவீங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறீங்களா? ஆனால் ஒன்றுங்க, இன்னொரு விஷயம், ரொம்ப தூரமெல்லாம் போயிடாதீங்க, அதுவும் பலன் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, பெரிய லாங்காக போகிறது ஒரு 400 கிலோமீட்டர், அதுக்கும் வேல்யூபிள் இல்லை. பிறந்த ஊரில் தான் நீங்கள் சாதிப்பீங்க, சாதிச்சிருவீங்க. எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா, வளர்பிறை பிரதமை திதி வருங்க. நம்ம வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் நோட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் வளர்பிறை பிரதமை திதி வரும். அந்த வளர்பிறை பிரதமை திதியில் போயிட்டு திருக்காட்டுப்பள்ளி ஆரணீஸ்வரர் கோவில் ஒன்று இருக்குது. இந்த திருவெண்காடு கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த திருவெண்காடு கோவிலுக்கு பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளி ஆரணீஸ்வரன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவில் எல்லாருமே, திருக்காட்டுப்பள்ளி 2 இருக்குது. இது வந்து திருவெண்காடு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்.
அந்த ஆரண்யேஸ்வரர் கோயிலுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் வரக்கூடிய வளர்பிறை பிரதம தேதியில் போய் அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த அபிஷேக அர்ச்சனைகளை பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்வு வந்து இருக்கு. 100% இல்லை 200% வந்து உங்களுக்கு உயர்வு இருக்கு. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஜாதகர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தொழிலில் வந்து மேபி நெக்ஸ்ட் இயர் அநேகமாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சொந்தமாக எழுதி வச்சுக்கோங்க, சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து நிச்சயமாக அடைஞ்சிருவீங்க. கண்டிப்பாக அடைவார், 100% அடைவார். இது வந்து அடுத்த வருஷம் நிச்சயமாக நடக்கும். 2027 வருஷம் உங்களுக்கு மே மாதத்துலேருந்து 29 முடியறதுக்குள்ள இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே அவர் தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உறுதியாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. வேலைக்கெல்லாம் போய் வாழ்க்கையில் எத்தனை வயசாச்சுங்க? யாருமே தொழில் பண்ணலான்னு சொல்லலைங்களா? ஆனால் சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. வேலைக்கு இப்போ எத்தனை வருஷம் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க? 10 வருஷம் போயிட்டுருக்கீங்க. என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க? ஏதாச்சும் வாங்கி போட்டிருக்கீங்களா? அப்புறம் எப்படி முடியும்? அதான் சொன்னீங்க, இது கடவுள் கொடுக்கக்கூடிய யோகத்தை நம்ம பயன்படுத்தலைன்னா, ஏன்னா அதை சொல்கிறேன் பார்த்தீங்களா, வேலைக்கு போய் உயர்ற ஜாதகம் இருக்குது, தொழில் பண்ணி உயர்ற ஜாதகம். நம்ம தொழில் பண்ணி உயர்ற ஜாதகம் என்ன பிரச்சனை? ஏன் உங்கள்கிட்டனால தொழில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அமைச்சு தரலைன்னா, உங்களுக்கு சூன்யம் வச்சுட்டாங்க. சூனியம் வச்சுட்டாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு இடிச்சு சூனியம் வச்சுட்டாங்க. ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணின்னு சரியாக போயிடும். ஓகேங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தமாசுக்கு சொன்னேங்க. நீங்கள் திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரர் கோயிலை காலை வச்சுட்டு வாங்க. அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான வளர்ச்சி வரும். இந்த ஜாதகர் ஒரு பெரிய தொழிலதிபராக வருவார். இந்த வாக்கு பொய்க்காது. ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் வந்து போக வேண்டிய கோவில் அப்படிங்கிறது இந்த திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரருக்கு இப்போ போனது மட்டும் இல்லாமல், நீங்கள் காலம் முழுக்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வளர்பிறை பிரதமையில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் சொன்ன டைமில் போனீங்கன்னா 100% ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வருஷத்தில் 1 டைமோ 2 டைமோ வந்து தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். 100% ஜெயிக்க வச்சிரும். 100% ஜெயிக்க வச்சிரும். சரிங்க, நன்றி. நீங்கள் போயிட்டு வாங்க. தொழிலதிபர் ஆயிடுவார், வந்து அவராக சொல்லுவார் நம்ம மீட்டிங்கில். இது திருச்செந்தூர் முருகன் ஆணையாக கண்டிப்பாக நடக்கும். நன்றி. நடந்துடும், கவலைப்படாதீங்க. சூன்ய ராசியில் கிரகம் இருக்கிறனால போயிட்டு வாங்க, உறுதியாக நடந்துடும். ஆனால் பிறந்த ஊரை விட்டு தூரமாக போகாதீங்க. பிறந்த ஊரை விட்டு தூரமாக போனீங்கன்னா பலன் இல்லை. ஆனால் நீங்கள் பிறந்த ஊரை விட்டு ரொம்ப தூரமெல்லாம் நீங்கள் வந்து போகாதீங்க. லோக்கலியே இருங்க, உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, எல்லாமே நல்லதனபடி நடக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். இந்த வருஷம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமே இந்த 1 வருஷத்துக்குள்ளே கட்டாயமாக உங்களுக்கு எல்லாமே நடந்துடும். இதை மிஸ் பண்ணாதீங்க. இதை மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் லேட் ஆயிடலாம். இந்த வருஷம்தான் உங்களுக்கான இந்த குரு பயிற்சி ஆகுதுங்க. இந்த குரு பயிற்சியிலிருந்து அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே கல்யாணம் நடந்துடும். சரிங்களா? ஏனுங்க? சூன்யம் தான் காரணம். சூன்யம் வச்சுட்டாங்க, அவ்வளோதான். சரியாயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நடந்துடும் இந்த வருஷம். ஏன்னா உங்களுக்கு இந்த 2 வருஷமாக கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய குரு இந்த 2-3 வருஷமாகவே அந்த 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 சுழலில் வரவே இல்லை. புரியுதுங்களா? இப்போ 3 போன வருஷம் மேஷத்தில் இருந்தார். எப்போ? இந்த வருஷம் இதில் மிதுனத்தில் இருக்கார். அதுக்கு முந்தின வருஷம் ரிஷபத்தில் இருந்தார். அதுக்கு முன்னால் வருஷம் மேஷத்தில் இருந்தார். இவருடைய சுக்கரன் இருக்கிறது மீனத்தில். குரு எங்கே தொடர்பு போட்டார் 3 வருஷமா? இவர் ஜாதகம் மேச லக்கணம். மேச லக்கணத்துக்கு 7 கூடையும் 12ல் உச்சம். குரு சுக்கரனை தொடர்பு கொள்ளக்கூடிய காலத்தில் தான் கல்யாணம் நடக்கும். இப்போ இந்த 3 வருஷமா எந்த தொடர்புமே குரு கொடுக்கல. இப்போ தான் இறங்கி வர போறாரு. இங்கே கடகத்துக்குள்ள இறங்கி வர போறாரு. வர 2020 இந்த வருஷம் இந்த ஜூன் மாதம் இறங்கி வராரு. இறங்கி வந்தோடனே சுக்கரனை பார்ப்பாரு. இந்த அடுத்த வருஷம் கல்யாண சாப்பாடு ரெடி. இந்த வருஷத்துக்கு மேலே கல்யாண சாப்பாடு ரெடி. கல்யாண சாப்பாடு ரெடி, தொழிலும் ரெடி, எல்லாம் ரெடி ஆகிடும். சூப்பராக வந்துடுவீங்க. அடுத்த வருஷம் சூப்பரான நிலைமையில சந்திப்பீங்க. உங்களுக்கு என்ன தொழில் தெரியும்? மெக்கானிக் தொழில் பண்ணுங்க. மெக்கானிக்கு தொழிலை தனியாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, உறுதியாக ஜெயிச்சிருவீங்க.
மெக்கானிக்கலாக வராருங்க சார், மெக்கானிக்கல் கடை போட்டு வராரு. சரிங்களா? சரி, நான் இருக்குன்னா தான் சார் இருக்குன்னு சொல்லுவேன். என்னுடைய வாடிக்கையாளருக்கே தெரியும், இல்லைன்னா இல்லை தான், கஷ்டப்படணும்னா கஷ்டப்படணும் தான், அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே நல்லா நடக்கும். அடுத்த வருஷம் நீங்கள் வந்து இங்கே வந்து சொல்லணுங்க சார், கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்லணும், நான் தொழில் பண்ணிவிட்டேன் முன்னேறிட்டேன்னு சொல்லணும். அது உறுதியாக நடக்கும். போயிட்டு வாங்க. சரிங்க சார், நன்றிங்க சார், நன்றி நன்றி. பதினாறு. இன்னைக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் நியூவாகவே வந்துருச்சு. ஏனுங்க? ஆமாம், தொடக்கம் புதனி, கடைசியாக பார்க்குற ஜாதகம் புதனி. சரி, உட்காருங்க. உட்காந்துக்கிட்டு பேசுகிறேன். எல்லாம் நிற்கிறாங்க, நான் உட்காரவே சொல்லிட்டுங்க எல்லாத்தையும். ஏங்க இதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிருக்குது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆனதில் இல்லை. இதுக்கு முன்னாடி எப்பாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிருக்குதுங்களா அவங்க அப்பாவுக்கு? ஆமாம், அந்த டைமை சொல்கிறோம் இல்லையா, நடக்கிறத நிகழ்வை சொல்லக்கூடியது எவ்வளோ பெரிய விஷயம். உங்களுக்கு நடக்காதுங்கிறது வேறு விஷயம். உங்களுக்கு அது நடக்கக்கூடிய காலங்களில் அது நடக்கும். இன்னும் சார், இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க, இந்த ஆய்வுகள் கூட டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்து சொல்கிறோம். நிதானமாக இறங்கி இப்போ அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், நகரவே முடியாத அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதில் பலன்கள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் அதிக பாக, குறைஞ்ச பாக, திதி சூன்யம், முடக்கு, அவயோகி அத்தனையும் கால்குலேஷன் பண்ணி உள்ளே கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளே நம்ம 5 நிமிஷத்தில் டைம் எடுக்கிறோம். இதே முழுசாக நிதானமாக நிறுத்தி ஆதாரம் பண்ணோம்னா எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் நடந்திருக்கிற வரைக்கும் உறுதியாக சொல்லிட முடியும். சரிங்களா? இப்போதான் பிறந்த நாள் முடிஞ்சு ஒரு 3 நாள் ஆகுது. ஓகேங்க சார், 3 விஷயம் சொல்ல போகிறேன். நல்லதாக சொல்லணுமா கெட்டதாக சொல்லணுங்களா?
அடிக்கடி ஒரு சொல்லுவாங்க, சரலக்கணக்காரங்களுக்கு ஈஸியாக பலன் சொல்லிடலாம், ஸ்திரலக்கணக்காரங்களுக்கு ஈஸியாக பலன் சொல்லிடலாம், இந்த உபயலக்கணக்காரங்களுக்கு பலன் சொல்கிறது தான் பெரிய பிரச்சனையே. சரிங்களா? சரமும் ஈஸியாக பலன் சொல்லிடலாம், ஸ்திரமும் ஈஸியாக சொல்லிடலாம். அந்த உபயத்தை மட்டும் தான் கணக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொல்லுங்கள், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற கால் அது. என்ன பேருங்க அதுக்கு பேர்? ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்மாங்க. ஏன்னு சொல்லுங்கள், அது எல்லாமே உபயம்னு பேர் அதுக்கு பேர். சொல்லுவாங்க இல்லையா, சரம்னா ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம இந்த ஆறு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நோயிடலாம். ஸ்திரம்னா நின்றுக்கிட்டே இருக்கும், பிரச்சனை இல்லை. உபயம் என்ன பண்ணும்? ஓடிட்டு வரும். இது ஓடிட்டு எப்போ வருது பார்த்தோன்னா, கடற்கரையில் போய் நின்னீங்கன்னா கடல் அலை அப்படிங்கிறது உங்களுக்கு போயிட்டு வரும். அடுத்த டைம் போயிட்டு அதே ஸ்பீடோடு வரும்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? முடியாது. கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ ஆற்றை கூட கணிச்சிடலாம். ஓகே, ஆறு இப்படி ஓடிட்டு இருக்குது, எப்பாச்சும் தண்ணி தொட அதிகமாக வரும், இல்லைன்னா நார்மலாக ஒரே ஓட்டம் இப்படி தான்ப்பா ஓடுன்னு சொல்லிடலாம். கிணறுனா அப்படியே நிற்கணும்னு சொல்லிடலாம். இந்த கடலை மட்டும் நம்பவே முடியாது. ஒரு அலை முன்னால் போயிட்டு அடுத்த அலை வேறு மாதிரி வரும். அதே அலை மாதிரி வருது, நம்ம நின்றுக்கலாம், குமிழிச்சு எடுத்துக்கலாம் முடியாது. அது அடுத்து வேறு எதாச்சும் பெரிய அலையாவதுன்னா உள்ள தண்ணிக்குள்ள மூழ்கி விட்டுரும். அந்த மாதிரி உபயங்கிறது எப்பவுமே ஒரு சவாலான விஷயம் ஜோதிடர்களுக்கு, உபயலக்கணங்கிறது தான். அப்போ இந்த ஜாதகத்தில் உபயலக்கணம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருந்தாலும் கூடங்க, இப்போ இந்த கடந்த ஒரு 1.5 வருஷமா நம்ம எப்பவுமே ரொம்ப தூரமாலாம் போறதில்லை. இந்த கடைசி இந்த 1.5 இயர்ஸுக்குள்ளார கடுமையான ஒரு மணி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மணி ஃப்ளோனா உங்களுக்கு புரியுதுங்களா? பணம் அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு வரக்கூடிய விஷயம். இப்போ ராகு புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு ராகு புத்தி எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 27/8/2027 வரைக்கும் இருக்குது. எப்போ உங்களுக்கு ராகு புத்தி ஸ்டார்ட் ஆச்சுங்க? 1 2 3 1 வருஷம் ஆச்சு, 1.25 வருஷம் ஆச்சு. அப்போ உங்களுக்குங்க இந்த 2024 செப்டம்பர்ல இருந்து மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏப்ரல்குள்ளே கணக்கு வச்சுக்கோங்க. 2024 ஒரு செப்டம்பர்ல இருந்து போன வருஷம் ஒரு ஏப்ரல் மேக்குள்ளே கணக்கு வச்சுக்கோங்க. இந்த டைமில் ஒரு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கு. மணி ஃப்ளோனா ஒன்று பணம் வராமையே இருந்திருக்கும், அல்லது வந்த பணம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு என்னமோ சொல்லுவாங்க இல்லைங்களா, தேவையில்லாமல் செலவாகி நம்ம இந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, பாக்கியங்கிறது சுத்தமாக அந்த குறிப்பிட்ட ஒரு 6 மாதம், எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர்லேருந்து ஒரு ஜூன் வரைக்கும் வச்சுக்கோங்க, இதில் நமக்கு வர வேண்டிய ஒரு அதிர்ஷ்டம் வராமல் நின்றுருக்கும். என்னன்னு சொல்லுங்க. இல்லை, 1 வருஷமா கடன் போயிட்டு இருக்கு சார். டபுளாக போயிட்டு இருக்கு. டபுளாக போயிட்டு இருக்கு. வட்டி டபுளாக போயிட்டு, வருமானத்தை விட வட்டி 2 மடங்கு அதிகம் 1 வருஷமா. கரெக்டுங்களா? அப்போ இதுக்கு முன்னால் இருந்து நான் சொல்லிங்க, இந்த ஒரு 1.5 வருஷத்திற்குள்ளார நமக்கு அதுக்கான சுமைகள் நமக்கு ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அப்போ மணி ஃப்ளோனா என்னங்க? மணி ஃப்ளோனா என்ன? நாம் ஏன் டபுள் மடங்கு வட்டி கட்டுறோம்? ஏன் டபுள் மடங்கு வட்டி கட்டுறோம்? வருமானம் டபுள் நல்லா இருந்ததுன்னா எதுக்கு டபுள் வட்டி கட்டுறோம்? வருமானம் இல்லைனா தான் டபுள் வட்டி கட்டுறோம். அதை தான் இங்கே சொல்கிறோம் உங்களுக்கு. அப்போ இது 1.5 வருஷம் போயிட்டு ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீவ் கிடைக்க போகுது. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலீவ் கிடைக்க போகுது. எப்போ கிடைக்க போகுதுன்னா, இப்போ அதுக்கான கிரகத்தினுடைய சூட்சமங்கள் உள்ளே வந்தாச்சு. இனிமேல் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரும் நன்மைகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் ஒன்று கணக்கு வச்சுக்குங்க, நீங்கள் பிறந்த ஊர்லேயே தான் இருக்கணும், ரொம்ப தூரமாக போகக்கூடாது. குடும்பத்தோடயே இருந்தீங்கன்னா தான் அது நடக்கும். பிரச்சனை அங்கே தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஜாதகப்படி 2ஆம் இடங்கிறது மணி ஃப்ளோன்னு சொன்னோம் இல்லையா? 2ஆம் இடத்துல வேற என்ன இருக்குதுங்க? சாப்பாடு இருக்குது, குடும்பம் இருக்குதா? அப்போ இந்த வருமானம் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் பிரிவினைகள் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இங்கே காட்டுது. நம்ம வருமானத்தை சொன்னால் அடுத்து குடும்பம்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இன்னொன்று சொல்கிறேங்க, குடும்பத்தில் எப்போ பிரச்சனை வந்திருக்கும் அது சொல்லணும் இல்லைங்களா? ஒரு பலர் சொல்கிறோம், எப்போ இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும், எந்த டைமில் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல பார்த்தீங்களா? எந்த குறிப்பிட்ட வருஷத்தில் இந்த குடும்ப ரீதியான பாதிப்புகளும் கஷ்டங்களும் ஜாஸ்தியாக வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் சொல்லிங்க 2015 to 17, 17 to 20, ஓகேங்களா? சொல்லிடுறேன், எனக்கு தெரியாது. 15 to 17, 17 to இந்த டைமில் தான் குடும்ப ரீதியான விஷயங்களில் பிரிவினைகள் பிரச்சனைகள் வந்திருக்கணும். 2020 சார் பிரிஞ்சுட்டேன்.
வந்து வெளியே வந்து 6 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. லாக்டவுனோட. கரெக்டு தானே?